ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். எல்லா உணவுகள்லையும் சுவையை கூட்டுறதுக்காக சேர்க்குற கசூரி மெத்தி ரெசிபியை எப்படி வீட்லேயே சிம்பிளாக பண்ணுறதுனா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு சின்ன டிப் தெரிஞ்சால் ஒரு 20 ரூபாயிலேயே 200 ரூபா அளவுக்கு நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கசூரி மெத்தி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இது நல்லா விளைஞ்சி இருக்க கீரை. இதோட அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கீரையை எடுத்துக்கலாம். இதில் மண் தூசெல்லாம் நிறைய இருக்கும். ஒரு 2-3 டைமுக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப முத்தின கீரையாக எடுத்திங்கன்னா அதில் இருக்க காம்பு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முத்தலாக இருந்த தண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிஞ்சு கீரையாக இந்த அளவுக்கு பாருங்கள், மேலே ஒரு இமேஜ் ஷோ பண்ணுறேன். இது போல் இருந்ததுன்னா நீங்கள் அடியில் இருக்க வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிலில் ஒரு 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பிஞ்சு கீரை எடுத்தாலும் ஓகே தான், இல்லை இது போல் முத்தலான கீரை எடுத்தாலும் ஓகே தான். கீரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நாளுக்கு மட்டும் நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், கீரை எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு. கையில் எடுத்து அமைக்க பார்த்தா நல்ல கிறிஸ்பான ஒரு சவுண்ட் வரணும். அந்தளவுக்கு மொரப்பாக காஞ்சதும் நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கெட்டே போகாது. எந்த கிரேவி செஞ்சாலும் இல்லை எந்த பொரியல் செஞ்சாலும் அது கூட இது போல் கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது போல் உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கிரேவியோ இல்லை பொரியலோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி எல்லாம் செய்கிறீங்கன்னா இதை கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவில் இருக்க ஹீட் எல்லாம் இது ரெடியூஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிளான கசூரி மெத்தி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.